ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குடந்தை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஹெல்தியான ட்ரெடிஷ்னல் உளுந்தங்களி. இது எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 1 கிலோ பச்சரிசி கூட 1/2 கிலோ உளுந்து சேர்த்து மாவை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த மாவுலேருந்து 1/4 கிலோ அளவு எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி 200 கிராம் கருப்பட்டி எடுத்திருக்கேன். 1/4 கிலோ மாவுக்கு 200 கிராம் கருப்பட்டி போதுமானது. நாம் எந்த கப்பில் மாவு எடுத்துருக்கோமோ அந்த கப்பில் 2 கப்பு தண்ணி வச்சு கருப்பட்டியை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். பாகா காய்ச்சணுன்ற அவசியம் இல்லை, கருப்பட்டி கரைஞ்சாலே போதும். கருப்பட்டி நல்லா கரைஞ்சதும் அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி அரை மூடி தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம களி கிண்ட போகிற பாத்திரத்தில் எடுத்துக்கணும். கூடவே ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க கருப்பட்டி தண்ணியையும் அது கூட சேர்த்து நல்லா கொதி வர வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 கிலோ மாவிலிருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கட்டிப்படாமல் நல்லா கலந்து வச்சுக்கணும். இப்போது தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை இதில் ஊற்றி நல்லா கிண்டி விடணும். இந்த மாதிரி மாவை தண்ணியில் கரைச்சிட்டு ஆட் பண்ணுறதால களி கட்டிப்படாமல் வரும். அப்படி இல்லாமல் டைரெக்டாக நம்ம மாவை ஆட் பண்ணோன்னா களி சாப்பிடும்போது ஒரு சில இடத்துல மாவு பச்சையாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம இப்படி ஆட் பண்ணுறோம். இப்போது இது கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது அந்த பாத்திரத்தை ஸ்டவ்விலேருந்து கீழே இறக்கிட்டு சூடு குறையிறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கருப்பட்டி தண்ணி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விடணும். மாவு மொத்தமாக போட்டுட்டோன்னா களி ரொம்ப கெட்டியாகி ஹார்டாயிரும். அதனால தான் நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சுக்கிறோம். கரண்டியையும் கையையும் தண்ணியில் நனைச்சிட்டு இந்த களிமாவை உருண்டைகளாக உருட்டிடணும். களிமாவு ரொம்ப ஹீட்டாக இருக்கும், ஸோ பார்த்து ஹேண்டில் பண்ணணும். தண்ணியை தொட்டு தொட்டு உருண்டைகளாக உருட்டிடணும். சூப்பரான உளுந்தங்களி ரெடி. இது கூட மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எதுவுமே இல்லை அப்படின்னா நல்லெண்ணெயை தொட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா எங்களோட அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.